அவனும் எனக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எனக்கு அடுத்த தம்பி வந்து ஜெகநாதன், அவன் வந்து 5வது படிக்கிறான். அன்பழகன், அவனும் 5வது படிக்கிறான். நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி. அதுக்கு எங்கள் அப்பா பேர் நாகநாதன், எங்கள் அம்மா பேர் ஆரோக்கியமேரி. நாங்கள் இருந்த வந்து துவாபுரி. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா லாரி டிரைவரு. லாரி டிரைவரு நல்லா சம்பாதிச்சு கொடுக்குறாங்க பணம்லாம். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு இருந்தார். எங்கள் அப்பா சென்னை கொண்டு வந்துருந்தாங்க. அப்போதைக்கு அப்போ வந்து அந்த HIV நோய் இல்லை. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அப்போ தான் அந்த நோய் பார்த்து யாருக்கும் இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தாங்க. மறுபடியும் அப்படின்னு சொன்னது எங்கள் அம்மா டாக்டர்கிட்ட பார்த்து இருந்தேன். எங்கள் அம்மா இந்த நோயை குணப்படுத்துங்க அப்படியாது எங்கள் அம்மா தெரியும். அப்புறம் சரிட்டு கோல்கேட்டில் வந்து அங்கே ஒரு அன்பாளையம் ஒன்று இருக்குது. அங்கே கண்டிஷன் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அன்பாளையத்தில். அதுக்கப்புறம் அங்கே எங்கள் அப்பா கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்தார். அதுக்கப்புறம் எங்கள் ஹாஸ்டலில் எங்களை பார்க்க வந்தார். எங்கள் அப்பா வந்து மீறி இந்த வாரக்கூட்டங்கள்லாம் இருக்கும். அதுக்கு போயிட்டு எங்கள் அம்மா 2 பேருமே வந்தாங்க சனிக்கிழமை. வந்தவுடனே எங்கள் அப்பா அன்றைக்கி பார்த்தாரு. நல்லா பேசிட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இந்த மாதிரிப்பா ரொம்ப அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு. சரி 6 வருஷம் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பா வரல. உடனே எங்கள் அம்மாவும் இல்லை, பாட்டி மட்டும் வந்தாங்க. எங்கள் 4 பேர்த்து மேலேயும் நல்லா அன்பாக இருப்பாங்க. அவங்க மட்டும் அவனே எங்கள் பாட்டி வந்து ஹாஸ்டல் அவங்களுக்கு தெரியாது, ரொம்ப தூரத்தில் அடைஞ்சதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி வந்தாங்க. 2 பேரும் பேசிக்கிறதா, ஏப்பா அப்பா வரல, பாட்டி அப்பா தான் கூப்பிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு பாட்டி தான் பிடிக்காதனால அம்மா தான் கூப்பிடுவேன். ஏம்மா வரல அப்படின்னு சொன்னாங்க. இல்லைடா அப்பாவுக்கு ரொம்ப முடியலடா, அதனால தான் சரிப்பா அப்படின்னா ஒன்று ரொம்ப எங்கள் அம்மா வந்து சாப்பிடாம விட்டுட்டாங்க. எங்கள் அப்பா சாப்பிட்டாரு. உடனே நான் 5வது படிச்சுட்டு இருக்கேன். மார்ச் மாதம் என் பிறந்த நாள் வரும்போது என் பிறந்த நாளுக்கு கொண்டாடல. அப்புறம் வந்து கொண்டாடல. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து கடைசியாக விளையாண்டு பறிச்ச அடுத்த திங்கக்கிழமைனா இந்த வர திங்கக்கிழமைனா வர வியாழக்கிழமை போன வியாழக்கிழமை இறந்துட்டார் எங்கள் அப்பா. உடனே இறந்தவொடனே இல்லை எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து யாரோ செய்வன வச்சிட்டாங்கன்ட்டு ரொம்ப கொதன்னு புண்ணு வச்சு இந்த இடத்துல உள்ளடிச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. இந்த மிஸ்டர் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அவங்க சொன்னாங்க, நீங்கள் அதாவது பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதே நல்லது, இங்கே தான் அங்கேனா இலவசமாக இது பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட பணம் இல்லை, அதாவது இந்த தொழிலில் இருக்க இதை எடுத்து தான் இந்த இதில் ஆப்ரேஷன் பண்ண முடியும், அதனால் நீங்கள் இது பண்ணுங்க வேணாம் போங்க அப்படின்னோடனே சரின்ட்டு ஆட்டோ எடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வந்தோடனே அன்பாளையத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே அங்கே போய் இது பண்ணியிருந்தாங்க. ஒரு வாரமாக வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா இறக்குறாங்க. உடனே நான் அன்னைக்கு என்ன பண்ணேன், மாதம் வியாழக்கிழமை அதே டேட்டில் இருந்தார். எங்கள் அம்மா வந்து அதே டேட்டில் அந்த நேரத்தில் இருக்கல, அந்த கொஞ்சம் டைம் தள்ளியாக இருந்தாங்க. உடனே இந்த பல்லு ஒழுங்கவே நினச்சேன். இது எங்கள் அம்மாவுக்கு ஆயிடுச்சோன்னா 5வது முடிஞ்சோன்னே எங்கள் அத்தை வீட்டுக்கு ரொம்ப பிரச்சனை. உடனே நீ இங்கேருந்து படிக்காத, நீ என் கூட வந்து அப்படின்னு சரின்ட்டு நாங்களும் அவங்க கூட இருந்தால் எங்கள் கூட என் பாட்டி சித்தி சித்தப்பா யாருமே எங்கள் கூட பேசலை. 3 பேர்த்தோட யாருமே எங்கள்கிட்ட வியாபாரம் பார்க்கணும், மாடு வச்சுருக்காங்க அது சாணி அள்ளணும், கடை வச்சுருக்காங்க கடை வேலை பார்க்கணும், அவங்களுக்கு 3 மகன் இருக்காங்க, அவங்க பாத்திரம் எல்லாம் சேர்த்துலாம் நாங்கள் போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்தார் ரெக்கார்டுனா எனக்கு ரொம்ப இந்த இடம் பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து எனக்கு எல்லாமே பைபிள் சொல்லி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நிறையா கற்றுக்க முடிஞ்சிச்சு. இப்படி தான் இருக்கணும், வாழ்க்கையில் இப்படி தான் நம்ம செயல்பட முடியும். அப்புறம் வந்து நான் என்ன கொஞ்சம் ஒன்று கற்றுக்கிட்டேன். ஹோப்புனா என்ன,
அதாவது ஹோப்னா அது ஒரு நம்பிக்கை. நம்ம வந்து பட்டினியாக கடந்தா கூட நம்ம வந்து படித்து பெரிய ஆளாகி முன்னேறுவோம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கைன்னு வந்து எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. சரின்ட்டு ஒன்று நல்லா படிக்க வந்துச்சு, நல்லா ஆர்வம் எல்லாமே எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நல்ல பையனாகவும் இருக்கேன். இப்போ வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு எல்லாம் வாங்கித்தர ஆள் இருக்காங்க. இப்போ முன்னாடி ப்ரெசென்ட்டாக பண்ண யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ எனக்கு எல்லா அங்கிள் ஆண்டி எல்லாமே வாங்கி தராங்க.